ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது, ஆனால் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சிருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. பிஃபோருக்கு இதுக்கு நிறைய டைம் ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு, அப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. மியூசிக் எல்லாம் நார்மல் தானே, ஃபர்ஸ்ட்ல எப்படி பார்த்தோம் அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்கே கரெக்டாக மியூசிக் போடணும்னு கரெக்டாக போட்டிருந்தாங்க. எஸ், இட் வாஸ் லாஸ்ட் வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி ஒரு கேரக்டர் பிளான் பண்ணியிருப்போம் மனசில் இப்படி தான் இருப்பான்னு, அப்படி தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. இல்ல இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல, கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் இருக்கு ஸ்டோரி, அதை பார்க்கணும். பண்ணா நல்லா இருக்கும், ஆனால் வேற ஸ்டோரியில பண்ண இன்னும் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். லாஸ்ட் மூவியோட இந்த சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல லாகிங்கே கிடையாது, எல்லா ஸ்டோரியும் ரொம்ப ஸ்மூத்தா போகுது. மேஜர் இக்பால் தானே, அவர் வந்து லாஸ்ட்ல தான் வச்சு செஞ்சிருக்காங்க ப்ரோ, பயங்கரமா செஞ்சிருக்காங்க. இதுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் மூவில பார்த்த ஒருத்தர் இந்த படத்துல ரொம்ப பெரிய ட்விஸ்ட் கொடுப்பாரு, அது ஃபைனல் ஸ்டோரியில தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ரோ இருக்காங்க, அவங்களோட ரொம்ப பெரிய எமோஷன் எதுவும் இல்லை, அவங்களோட எமோஷன் அவங்களால காட்ட முடியல ப்ரோ. சிறப்பா பண்ணியிருக்காரு ப்ரோ, தரமா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுநடுல ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு, பெருசா வெளியே காட்டல, பட் ஆனால் அவருடைய மேஜர் ரோல் வந்து சூப்பரா இருக்கு. வேற லெவல் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இதுல தான் அருமையா பண்ணியிருக்காங்க. இல்ல இந்த இக்பால் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐயோட ஹெட் தானே தவிர்த்து ரஹ்மான் டக்கத் அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபிளஷ்டான ஒரு ஆளுமை தன்மை இல்லை, அதாவது ஒரு லீடர்ஷிப் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் லீடர் பண்றது தானே தவிர்த்து ரஹ்மான் டக்கத் வந்து பாத்தீங்கன்னா மொத்த சிட்டியுமே கண்ட்ரோல் வச்சிருப்பாரு, ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்தியாவுக்கு டெரரிஸ்ட் அனுப்புற மட்டும் தான் வேலை, அதனால அந்த அளவுக்கு வர்த்து கிடையாது ப்ரோ. இது இவரோட அந்த ஃபிளாஷ்பேக்ல எப்படி பண்ணிருக்காங்க, தரமா இருக்கு, நம்பர் 1 கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு சொல்லலாம். அது இன்டர் கனெக்ஷன் சூப்பரா இருக்கு. ரன்வீர் சிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? லாஸ்ட் மூவி இந்த மூவி ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணி பார்க்கும்போது 100% கொடுத்துருக்கு. இல்ல இல்ல பட் கிரெடிட் சீன் வர வரைக்கும் யாரும் கிளம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. கிரெடிட் சீன் முடிகிற வரைக்கும் யாருமே கிளம்பல ப்ரோ. ஆக்சுவலா லாஸ்ட்ல அந்த நேம் ரிவெஞ்ச் போடுற வரைக்கும் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க.